ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக் பாஸ்ல இருந்த சுதர்சனை பற்றி தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அவன் டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒரு புது சேனலை ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். இந்த சேனல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆடு கம்பெனி. அதுக்கோசம் தான் அவன் புதுசாக சேனல் பண்ணிக்கிறான். அவன் சேனல் பேரையே பாருங்க, பயங்கரமாக இருக்கும், டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் போடுறதுனா உண்மையான கண்டென்ட் ஒண்ணுமே கிடையாது. அவன் போடுற மொத்த கண்டென்ட்டும் ஆடு தான், விளம்பரம் தான், காசு வாங்கிட்டு தான் அவன் போடுவான். அதனாலதான் அவன் பேர் கூட பாத்தீங்கன்னா அவன் டெக் சேனல்ன்ற மாதிரி வைக்கல, டெக்லயே நடிக்கிறன்ற மாதிரி தான் அவன் போட்டிருக்கான். அவன் பேர் சேனல் பேர்லயே நமக்கு வந்து என்னன்னு தெரியுது, அவன் எப்படிப்பட்ட நடிகன் அப்படின்னு தெரியுது. அவன் வந்து ஒரு பயங்கரமான நடிகன், அதெல்லாம் பொய் பேச தெரிஞ்ச நடிகன், எப்படி ஊரை ஏமாத்தலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச நடிகன். இப்போ நான் ஏன் சொல்றேன்னா, சித்துன்றவங்க வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 1.5 மணி நேரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேலே வரும் அந்த படம். அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் இவன் எப்படி திருடுறான், பிராண்ட் கிட்ட காசை வாங்கிக்கிட்டு ஊரை எல்லாம் எப்படி ஏமாத்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரா போட்டு அவங்களோட எவிடன்ஸை வாங்கி பப்ளிக்ல நமக்கு இப்பதான் வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் அவங்க வந்து பல வருஷமா ஒரு ஏமாத்தி நடிச்சோம்னா டெக் பாஸ் வந்து வெளியே வந்து டெக் பாஸ் சேனல் வந்து போடுறோம்னா அது ஆடு கம்பெனி ஓகே. அந்த ஆடு கம்பெனின்றது அந்த கம்பெனி ஓனரை விட இவன் தான் வந்து அது நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்கான். அந்த ஓனரையே நீ எப்படி எல்லாம் போய் சொல்லணும், இப்ப யாரும் அவனை கேட்டாங்கன்னா நீ எப்படி எல்லாம் பதில் பேசணும் அப்படின்னு இவன் தான் கத்து கொடுத்துருக்கான். இவன் தான் அந்த சேனலோட பேசாவே இருந்தான். அவன் ஓடி போயிட்டு இப்போ அந்த கடைசியில அந்த சேனலே அடிச்சான். அதை அடிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, அவனுக்கு எதுவும் பண்ண தெரியல பெருசா. அவங்க வந்து கெஞ்சிட்டு தான் இருந்தாங்க சேனல்ல, யூடியூப்ல அவங்க சேனல்ல வந்து வேற சேனல் வந்து கெஞ்சிட்டு தான் இருந்தாங்க. நான் இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா உத்தம மாதிரியே நடிச்சிருந்தான். கடைசியில என்ன தெரியுது, பயங்கரமா நம்மள ஏமாத்தலாம். எப்பவும் அவங்களோட போன் எல்லாம் வாங்கவே வாங்கிக்க, அவன் ஒரு விளம்பரம் பண்றான். ஆனா விளம்பரம் சொல்ல பண்றான். இருக்கிறதுலேயே மோசமான அது பாத்தீங்கன்னா இவன் தான். ஸோ அவன் சேனலை முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெரி டேஞ்சர் டு ஆல். அந்த சேனல் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சர். ஆடு கம்பெனியும் சொல்லி நீ ஆடு போட்டா பரவாயில்ல, நான் உத்தம, நான் காசு போட்டு வாங்கினேன், இந்த ஏசியை நான் காசு போட்டு வாங்கினேன், இந்த ஃபோனு இப்போ இந்த ஃபோனுக்கு அவன் எவ்வளோ கொடுத்தா ஒருத்தன் கேட்பான், அவன் சொல்லுவான் நீ யாரில் எவ்வளோ கொடுத்துருப்பான்னு கேட்பான். கேட்ட கேள்வி மட்டும் கொடுத்து சொன்ன, நீ காசு வாங்கினே இல்லையா, அதை விட்டு நீ என்ன எவ்வளோ கொடுப்ப, நீ ஏன் கொடுக்க போற அந்த ஃபோன். என்ன கேட்டால் நான் அந்த ஃபோனுக்கு காசு கொடுப்போம், அந்த காசு இந்த ஃபோனோட ஓனர் தான் வந்து காசு கொடுப்போம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், திருட்டு பசங்க இருக்காங்க யூடியூப். முன்னொரு காலத்துல நானுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபோன், முன்னொரு காலத்துல இப்போ வரைக்குமே வந்து எல்லா ஃபோனையும் நான் ஒரு நிறைய ஃபோன் வாங்கியிருக்கேன். எல்லா ஃபோனுமே பாத்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து தான் வாங்க. யூடியூப்ல ஒண்ணுக்கு 4 ரிவ்யூ பார்ப்பேன். ஒரே ஒரு ஃபோன் வாங்க ஒரு 10-15 சேனல், எல்லா சேனல் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு இருக்கிற எல்லா சேனலையும் பார்த்து ரிவ்யூ பார்த்து தான் வாங்குவேன். ஆனால் இன்னும் நடத்துகிற போடுற ஒரு வீடியோ வந்து 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போகும், மில்லியன் கணக்கு வியூஸ் போகும். நான் பார்த்தீங்கன்னா அவன் ப்ரொமோஷனல் வீடியோ, ப்ரொமோஷனாக இருந்தால் ப்ரொமோஷன் போடணும்னு சொல்லி நான் இவன் அதெல்லாம் மதிக்காம நான் வந்து காசு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு தான் காசு வாங்குவோம். வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காசு வாங்குறேன்னா நீ சொல்லணும்ல இது ஆடு அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு தான் நான் காசு வாங்குவோம். இது யாரும் ஸ்கிரிப்டாக இருந்தால் கூட நீ வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காசு வாங்கணும்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் தான் சொல்லியிருப்பான், என்ன பண்ணிருக்காங்க அப்படி கூட கிடையாது. அவங்க கம்பெனி என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குதோ அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே ஒப்படைச்சிருக்கான். அதுக்கேற்ற மாதிரி இவன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கான். அவங்க சொந்தமா ஒண்ணுமே சொல்லல. இதுல என்னது, ஒரு வீடியோக்கு மட்டும் 4.5 லட்சம் வந்துடுறாங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாசத்துக்கு 10 வீடியோ போடுறாங்கன்னா 40 லட்சம், அதுவே 45 லட்சம். 10 வீடியோ போடுறாங்க வருஷத்துக்கு, மாசத்துக்கு 15-20 வீடியோ போடுறாங்க வருஷத்துக்கு. மாசத்துக்கு மட்டுமே இவங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். சேனல் வச்சு ஒரு சேனல் வச்சுக்கல, இந்த மாதிரி பல சேனல் வச்சிருக்காங்க. டெக் பாஸ்ன்றது அதோட கிரியேட்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த சேனல், நிறைய சேனல். ஸோ எல்லாரும் பார்த்து உஷாராங்க. தேங்க்யூ.